Okay, shall we start? Yes, we can Yeah, start. okay. Okay, good morning from Credo Systems. This is Marilyn from Credo Systems. Very happy to welcome you all for today's webinar. So for today's session, as you all know, our senior DevOps trainer, Mr. Muthu Narayanan, handling an introduction to DevOps. So I requesting everyone to pay attention throughout the session. The last 15 minutes, you all have the dedicated QA session for clarifying your doubts. So please stay connected throughout the session to get the participation certificate. Without any further delay, hand over the session to Mr. Muthu. Thank you. Hey, thanks, man. Hey, hi, everyone. This is Muthu. Hope you can able to hear me, right? So I'm working as a senior DevOps engineer in Verizon Data Service Private Limited. I'm having around 5+ years of experience in both development and DevOps. So I started my career in 2019 in gas technology. So I'm currently working as a senior DevOps engineer in Verizon. So I'm handling more than 2 projects, uh, and also I'm taking care of SRE responsibilities of the organization. So before getting into the topic, I'll share my screen. So let me know if it is you can able to see it. Or can you able to see my PPT? Please ping in a chat box. That would be more helpful for me. First of all, I'm audible, right? Yes, sir, your voice is audible. Yeah. So before getting started, so all people are from Tamil Nadu. So if all know Tamil means we can start with Tamil. Is there any concern that anyone do not know Tamil? No, sir, I don't have any concern. Sorry. Yeah, I don't have any concern. So I am Okay. from Tamil. Okay. Thank you, ma'am. So please let me know if you don't know Tamil. So I'll go with English or else. Okay. Let me get into the topic. ஸோ நீங்கள் என்னென்ன காலேஜ் படிக்கிறீங்க? ஸோ சில பேர் காலேஜில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட DevOps அண்டர்ஸ்டாண்டிங், பிகாஸ் இப்போ நீங்கள் DevOps கோர்ஸ் எடுக்க வரீங்க, DevOpsல இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ DevOpsனா என்னன்ற உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொல்லிட்டு சேட் பாக்ஸில் போட முடியுமா? ஸோ இட் வில் பி மோர் கன்வீனியன்ட் ஃபார் மீ. ஸோ அதுலேருந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கூட உங்களோட ஐடியா, DevOpsனா என்னன்ற ஒரு ஐடியாவை நீங்கள் சொல்லலாம். ஸோ லேட்டர் நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வாட் இஸ் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ? Anyone? ஸோ anyone சொல்றீங்களா, இல்லை நம்ம டாபிக்ல போயிடலாம்? No idea topic lo போலாம். சாரி, டாபிக் உள்ள போலாம் சார். நோ ஐடியா அந்த DevOps ஃபுல்லா எப்படின்னு தெரியல. ஸோ ஓகே.
ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்னென்ன அஜெண்டா கவர் பண்ண போறோம்னா வாட் இஸ் டெவாப்ஸ், ஒய் டெவாப்ஸ், அண்ட் யாரெல்லாம் டெவாப்ஸ் பண்ணலாம், ஸோ கரண்ட் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அண்ட் salary expectations and how to start and where to start. ஸோ ஹியர் ஒரு ஐடி கம்பெனியில் மேஜர் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டீம் இருக்காங்க. ஸோ ஒரு டெவலப்மெண்ட் டீம் இருக்கும். ஸோ அவங்க ஒரு ப்ராடக்ட்டில் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபைனலாக எங்கே போய் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் அ நெட்ஃப்ளிக்ஸ் அப்ளிகேஷன், ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுற ஒரு டெவலப்பர், ஒரு செட் ஆஃப் டீம் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட லோக்கல் லேப்டாப்பில் அவங்களோட அந்த கோடிங்ஸ் போடுவாங்க. அது ஃபைனலாக அது யார் ஆக்சஸ் பண்ணுறாங்க, அதை யார் ஆக்சஸ் பண்ணுறது, நம்மளோட எண்ட் யூசர் நம்மளா இருப்போம். ஸோ நம்ம வந்து நம்ம லேப்டாப்லையோ இல்லை ஃபோன் மொபைல் ஆப்லையோ போய் நெட்ஃப்ளிக்ஸின் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இது எங்கேருந்து வருது, இட்ஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒரு டெவலப்மெண்ட் டீம். ஸோ அந்த டெவலப்மெண்ட் டீம்லேருந்து அவங்களோட லேப்டாப்லேருந்து அவங்க அடிக்கிற கோட், அவங்க கிரியேட் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் எங்கேயோ இருக்கிற எண்ட் யூசர் ஒரு சர்வரில், ஒரு வர்ச்சுவல் மிஷின்ஸில் அவங்க டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பாத் தான். ஸோ ஃப்ரம் டெவலப்பர் சிஸ்டம்ஸ் டு த டிப்ளாய்மெண்ட் சர்வர். ஸோ இந்த ஒரு அஜெண்டா தான் எல்லா ஐடி கம்பெனிஸ்லையும் லைக் கடந்த ஒரு 10 வருஷம் 20 வருஷம் எல்லாருமே இங்கே தான் நடந்துட்டு வருது. ஓகேவா, நீங்கள் என்ன ப்ராடக்ட் பேஸ் பண்ணாலும் இல்லை சர்வீஸ் பேஸில் ஒரு டெவலப்மெண்ட் டீம் கூட ஒர்க் பண்ணுறதுனாலும் இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் நடந்துட்டு இருக்கும். ஒரு டெவலப்மெண்ட் டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க அடிக்கிற ஒரு கோட் வந்து ஃபைனலாக அவங்களோட கிளைண்ட்டோ யூசரோ ஆக்சஸ் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க, ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 7 to 8 days எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ சேம் டெலிவரி தான் நடக்குது. டெவாப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை எப்படி எஃபிஷியன்ஸ் ஆக்குறோம், அதோட டெலிவரி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்க, ஒரு பப்ஜி ஆர் ஏதாவது ஒரு மொபைல் கேம் நம்ம விளையாடிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனோட பர்டிகுலர் வெர்ஷனில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்தாலும் உங்களுக்கு அடுத்த வெர்ஷனா அடுத்த நாளோ இல்லை சேம் டேல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கன்சிடர் இது சேம் திங். இன்னைக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, அது ரிசால்வ் ஆகி உங்களுக்கு நெக்ஸ்ட் வெர்ஷன் கிடைக்க ஒரு 7 to 8 days ஆகுது. ஸோ உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? ஸோ இது யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் இந்த டெவாப்ஸ் ஒரு மெத்தடாலஜி இவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தது. ஒரு டெலிவரி நடக்கணும்னா டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரே நாளில் முடிச்சிருவாங்க. ஆனால் அதை கொண்டு போயிட்டு அவங்களோட சர்வர், டிப்ளாய்மெண்ட் சர்வராக இருக்கட்டும் இல்லை அவங்க யூஸ் பண்ணுற எண்ட் சர்வராக இருக்கட்டும், அந்த சர்வரில் அவங்க டிப்ளாய் பண்ணுறாங்க, அந்த டெலிவரி பண்ணுறாங்க டைமிங் 7 to 8 days ஆச்சு. ஆனால் இப்போ யூசிங் டெவாப்ஸ் நம்ம வந்து அதை 2 to 3 hours முடிக்கும். அது ஏன் அப்படின்னா, டெவாப்ஸ்னா என்ன அதை பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பிஸ்கட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துக்கோங்களேன். ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியோ ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடியோ ஒரு சினாரியோ எப்படி இருக்கும்னா, பிஸ்கெட்ஸை இப்போ மிஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ எப்படி இருக்கும்னா, ஒரு கையில் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ரா மெட்டீரியல் ஆட் பண்ணி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அந்த பிஸ்கெட்டை மேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு டீம் இருக்கும். அந்த பிஸ்கெட்டை அந்த பேக்கெட்டில் அதை ஒரு பேக்கெட்டாக கிரியேட் பண்ணுற அதுக்கு ஒரு டீம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த என்னென்ன கடை கேட்குறாங்களோ இல்லை அவங்களோட யார் கிளைண்ட்டோ, ஸோ அவங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பிஸ்கெட் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு 20 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனை பார்க்க முடியுமா? ஏதாவது ஒரு இட் மே பி அ பிஸ்கெட் மேனுஃபேக்சரிங், இட் மே பி அ சாக்லேட் சிப்ஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து யாராச்சும் கையில் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது பார்க்க முடியுமா? ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா இப்போலாம் ஆட்டோமேஷனாக மிஷின் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு பிஸ்கெட்டாக இருக்கட்டும் இல்லை சாக்லேட்டாக இருக்கட்டும், அந்த மிஷின் என்ன பண்ணணும்னா அந்த ரா மெட்டீரியல் எடுத்துட்டு அதுவாக அது கிரியேட் பண்ணும். ஸோ அதுவாக அது பேக்கெட் பண்ணும். ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ரீசெண்டாக ஆட்டோமேஷன் ஆக்கியிருக்காங்க. ஸோ அது ஒரு மெயின் திங், ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 1000 பிஸ்கெட் ஒரு கடைக்கோ இல்லை இன்னொரு ஸ்டோருக்கோ அவங்க டெலிவரி பண்ணோன்னா ஒரு 7 days எடுத்துக்கணும். ஏன் 7 daysனா ஏன்னா அது மேக்கிங் டைம் ஆகும், அதோட ரா மெட்டீரியல் ஒரு டீம் வந்து அதை மேக் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், இன்னொருத்தங்க அதை பேக்கெட் பண்ணுறதுக்கு அதுக்கு டைம் ஆகும்.
ஆனால் when it is coming to an automation, ஒரு மிஷின் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுறாங்க. ஆனால் ஆட்டோமேட் மட்டும் நடக்கல. இப்போ நீங்கள் போய் ஒரு பிஸ்கெட் ஃபேக்ட்ரியோ ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியோ நீங்கள் போய் பார்க்கும்போது கூட வெறும் ஆட்டோமேஷன் மட்டும் இருக்காது. அடுத்தது அந்த பொருளோட குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங், பிஸ்கெட் மேக்கிங் அண்ட் பார்சல் மிஷின். ஸோ இட் இஸ் லைக் ஆட்டோமேஷன் ஆஃப் த திங். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி, அந்த ரா மெட்டீரியலோட குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணிட்டு அது அடுத்தது அதை டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது மானிட்டரிங் பண்ணுவாங்க. மானிட்டரிங் மீன்ஸ் இந்த எல்லா ஒர்க்கும் கரெக்டாக நடக்குதா, எல்லாம் இந்த ஒர்க் எல்லாம் கரெக்டாக நடந்தாதான் அவங்க அந்த பிஸ்கெட்ஸை கரெக்டான அவங்க கம்பெனிக்கு அவங்க கிளைண்ட்ஸுக்கு அவங்க டெலிவரி பண்ண முடியும். அப்படி இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பாக இருந்துச்சுன்னா கரெக்டாக போக வேண்டிய அந்த பிஸ்கெட்ஸ் கரெக்டான குவான்டிட்டி போகாது, கரெக்டான டைமில் போகாது. ஸோ இந்த மாதிரி அதனால இந்த மானிட்டரிங் செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு ரியல் டைம் சினாரியோவில், ஸோ ஆஸ் அ டெவலப்பராக நீங்கள் போய் ஒரு டெவலப்பர் கூட ஒர்க் பண்ணுவீங்க. டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கோட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியராக இது 10 வருஷத்துக்கு முன்னாடி டெவாப்ஸ்னு ஒன்று மெத்தடாலஜி வரதுக்கு முன்னாடியே தான் நடந்துச்சு, இப்பயும் அதான் நடக்குது. ஆனால் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறோம், டெவாப்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கோட் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணி அதை போயிட்டு ஒரு நம்ம கிளைண்ட் யூசருக்கு டிப்ளாய் பண்ணுவோம். இப்பயும் அதான் நடக்குது. பட் ஆனால் இப்போ இந்த டெவாப்ஸ் நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன் இந்த மீன்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் நம்ம நியூ கோடை வந்து நம்ம டெவலப் பண்ணும்போது நம்ம கிட் ஹப்பு சொல்லிட்டு ஜென்கின்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் டூல் வச்சுக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம பண்ணுற டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம மேனுவலாக போயிட்டு பில் பண்ணி டிப்ளாய் பண்ணாமல் ஸோ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் பண்ணும். ஸோ ஒன் ஆஃப் த திங். ஸோ இனிமே இப்போ யாருன்னா உங்கள்கிட்ட வந்து டெவாப்ஸ்னா என்ன, ஏன்னா நீங்கள் வாட் இஸ் டெவாப்ஸ்ன்ற கொஸ்டின் உங்களுக்கு நீங்கள் ஒரு டெவாப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு கற்றுக்கிட்டீங்க, நாளை பின்ன ஒரு இன்டர்வியூ போகிறீங்க. உங்கள்கிட்ட இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்பாங்கன்னா டெவாப்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, நீங்கள் டெவாப்ஸை என்னவா கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்றத ஃபஸ்ட்டு இவால்வேட் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு இன்டர்வியூருக்கு உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு இது குறைஞ்சிடும். ஸோ அதனால் டெவாப்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு மெத்தடாலஜி தான். ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷனை போய் எங்கேயோ டெப்ளாய் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை டெவாப்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணணும். ஆட்டோமேட் மட்டும் பண்ணணும்னா கிடையாது, ஆட்டோமேட் பண்ணிட்டு அதோட கோட்டோட குவாலிட்டியை செக் பண்ணணும். ஸோ இந்த ஆட்டோமேஷனுக்கு டெவாப்ஸில் ஒரு டூல் இருக்கும், இந்த கோட குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்கும், இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்கும், இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்கும். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்புமே ஆஸ் அ இன்ஜினியராக நம்ம வந்து டெவலப்மெண்ட் டீமுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த இன்டிகிரேஷன் பண்ணுறவங்க பேர் தான் டெவாப்ஸ் இன்ஜினியர். ஸோ இட்ஸ் நத்திங் பட் டெவாப்ஸ்ன்றது ஒரு கல்ச்சர். இட்ஸ் ஒரு டூலோ இல்லை ஒரு டெக்னாலஜியோ கிடைக்காது. இது ஒரு மெத்தடாலஜி, ஒரு பண்ணுற ஒரு மெத்தட். அந்த மெத்தட் எதுக்கு பண்ணுதுன்னா இட்ஸ் இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் த டெலிவரி. ஆல்ரெடி எப்போவுமே அப்ளிகேஷன் டெலிவரி நடந்துட்டு தான் இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை இந்த ஐடியில் எல்லாமே டெலிவரி ஆஃப் அப்ளிகேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோம், அந்த இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாலஜி தான் இந்த டெவாப்ஸ். அதை எதாவது வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த 4 கோர் ரீசன். இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த பிஸ்கெட் ஃபேக்ட்ரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதில் வந்து இந்த 4மே இருக்கும். அவங்க பிஸ்கெட் மேனுஃபேக்சரிங்கும் பேக்கேஜிங்கும் ஆட்டோமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு மிஷின்ஸ் இருக்கும், அதுக்கு அந்த ரா சப்ஸ்டன்ஸோட டெஸ்டிங் இருக்கும், குவாலிட்டி இருக்கும், மானிட்டரிங் இருக்கும், இந்த எல்லா ஒர்க்கும். ஸோ இந்த ரியல் டைம் சினாரியோ இப்போ அப்படியே ஒரு அப்ளிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் நம்ம பண்ணோன்னா அதுதான் டெவாப்ஸ். ஸோ ஆஸ் அ டெவாப்ஸ் நம்ம நீங்கள் போகிறீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ரியாரிட்டிஸ் எப்படி இருக்குன்னா, சரி ஓகே அவங்க வந்து கிட்ஹப் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை கிட்லேப் யூஸ் பண்ணுறாங்களா, ஒவ்வொரு டெவலப்பரும் பண்ணுற கோடை எப்படி நீங்கள் ஒவ்வொரு டைம் டெவலப்மெண்ட் பண்ணும்போது அந்த ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுறீங்க. அவங்களோட கோட் இப்போ இன்னைக்கு ஒரு கோட் எழுதுவாங்க, நாளைக்கு ஒரு கோட் எழுதுவாங்க. ஸோ அவங்க கோட் நியூவாக கமிட் பண்ண அதோட நீங்கள் செட் பண்ணுற ஆட்டோமேஷன். ஸோ இந்த ஆட்டோமேஷனுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது, லைக் ஜென்கின் சொல்லுவாங்க, கிட்லேப் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாக டீப்பாக படிக்கும்போது ஒன்றா படிப்பீங்க. ஸோ இந்த 4 கீ ஐட்டம்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க பேர் தான் டெவாப்ஸ் இன்ஜினியர். ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் சேட் பாக்ஸில் கேட்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா?
If it means we can go. So okay, ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம லாஸ்ட்டாக Q&A செக்ஷனில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வாட் இஸ் டெவாப்ஸ் பார்த்தோம். இப்போ ஒய் டெவாப்ஸ்? ஸோ ஓகே, இமேஜ் கொஞ்சம் லோட் ஆகுது. ஸோ ஓகே, இப்போது ஏன் டெவாப்ஸ்ன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து டெவாப்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சினாரியோ எப்படி இருக்குன்னா, ஒரு அப்ளிகேஷனை ஒரு நம்ம லோக்கல்லேருந்து டெப்ளாய்மெண்ட் கிளைண்ட் சைடுக்கு டிப்ளாய்மெண்ட் பண்ண ஸோ 3 பேர் இருப்பாங்க. ஸோ ஒன்று இந்த பில்ட் அண்ட் ரிலீஸ் இன்ஜினியர் சொல்லுவாங்க, அண்ட் சர்வர் அட்மின் அண்ட் சிஸ்டம் அட்மின். ஸோ இந்த 3 பேர் இருப்பாங்க. ஸோ டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி சென்ட்ரல் ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு ஒரு ரெபாசிட்டரியில் கொடுத்துருவாங்க. இந்த சென்ட்ரல் ரெபாசிட்டரியிலேருந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, சர்வர் அட்மின் வந்து எனக்கு ஒரு இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு ஒரு சர்வர் வேணும்னு சொல்லிட்டு சர்வர் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ப்ராசஸ் நடக்கும். அடுத்தது வந்து அந்த பில்ட் அண்ட் ரிலீஸ் இன்ஜினியர் அந்த பர்டிகுலர் அந்த கோட் சென்ட்ரல் ரெபாசிட்டரிலேருந்து கோடு எடுத்து அந்த சர்வரில் போடுவாங்க. அடுத்தது அந்த சர்வர் அட்மின் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு சர்வரில் இஷ்யூ வந்துச்சுன்னா இதை வந்து அந்த சர்வர் அட்மின் வந்து தனியாக லாகின் பண்ணி அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு ஒரு டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ்க்கு ஒரு 3 பேர் இருந்தாங்க. 3 பேர் எடுத்துக்க வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 days ஆச்சு. இது வந்து பெரிய லாங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஆனால் வென் டெவாப்ஸ் மெத்தடாலஜி இன்வால்வ் இன் திஸ், இந்த 3 மெம்பர்ஸ்க்கு பதில் ஸோ ஒருத்தங்க ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர். ஸோ மேபி ஸோ டெவாப்ஸ் மீன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷனல். ஸோ அதுக்குன்னு டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கிறவங்களுக்கு கோடிங் ரொம்ப நாலேஜ் இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஸ்கிரிப்டிங் நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி டைமில் எப்படி எஃபிஷியண்ட்டாக நம்ம டெலிவரி பண்ணணும். ஸோ அஸ் அ டெவாப்ஸ்னால் ஒரு விஷயத்தை எஃபிஷியன்ட் ஆகணும். ஸோ இந்த ஒரு சினாரியோவை மாற்றுறதுக்கு வந்தது தான் இந்த டெவாப்ஸ். ஸோ இதனால தான் நம்மளோட ஸோ அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் எஃபிஷியன்சி அண்ட் மேன் பவர் கம்மி பண்ணலாம், அண்ட் டெலிவரி ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஸோ இந்த ஒரு 3 அட்வான்டேஜ்க்காக தான் நம்ம டெவாப்ஸ்குள்ள இவால்வ் ஆனோம். ஓகே, எஸ்டிஎல்சி லைஃப் சைக்கிள் நீங்கள் மேபி நீங்கள் இப்போ காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா காலேஜ் படிச்சிருக்கும் போது இந்த டாபிக்குள்ள மேக்ஸிமம் எல்லா பீப்புளும் பார்த்துருப்பீங்க. ஸோ ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறவங்க கூட இந்த ஒரு எஸ்டிஎல்சியோட லைஃப் சைக்கிள் என்ன இருக்குன்னு மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பீங்க. இதில் ஒரு அப்ளிகேஷன் டீம் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் டீம் வந்து பிளானிங், டிஃபைனிங், டிசைனிங், பில்டிங், டெஸ்டிங் அண்ட் டிப்ளாய்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அப்ளிகேஷன் நியூவாக டெவலப் பண்ணுறாங்க. அந்த டெவலப்மெண்ட் டீம் ஃபுல்லாக ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவாங்க. ஒரு அப்ளிகேஷனை எப்படி டெவலப் பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானு, அதோட ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ். அடுத்தது டிஃபைன் நம்ம ஏன் பண்ணணும், இந்த பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க அதை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணுன்றத டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த டிசைனிங்கில் ஸோ இதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கணும், ஸோ இதோட யூஐ எப்படி இருக்கணும், இதோட டேட்டா பேஸ் எப்படி இருக்கணும், ஸோ இதெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் தான் இந்த பில்ட் அண்ட் டெஸ்டிங், இந்த டிப்ளாய்மெண்ட். இந்த டிசைனிங், இந்த பில்டிங், இந்த டிசைனிங் வரைக்கும் இது எல்லாமே ஒரு டீமோட டெவலப்மெண்ட் டீம் வரைக்கும் இருக்கும். ஸோ as a DevOps engineer, இந்த பில்டிங், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட் இந்த 3மே as a DevOps engineer ரெஸ்பான்சிபிள். பட் இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, ஸோ இந்த பிளானிங், டிசைனிங் எல்லாமே ஒரு டைம் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பில்டிங், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட்டை மல்டிபிள் டைம் பண்ணுவாங்க. இப்போது இன்னைக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், அதை வந்து நம்ம பில்ட் பண்ணுவோம், அந்த பர்டிகுலர் மாடியூலை டெஸ்ட் பண்ணுவோம், அதை டிப்ளாய் பண்ணுவோம். அடுத்து திரும்ப நெக்ஸ்ட் டே நமக்கு இன்னொரு ரிக்குவயர்மெண்ட் வரும், ஸோ அதை பில்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், டிப்ளாய்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் ஒரு ரிக்குவயர்மெண்ட் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டீமுக்கு வந்துட்டே இருக்க, இந்த ஒரு லைஃப் சைக்கிள் மட்டும் மாறிட்டே இருக்கும். தினமும் இந்த லைஃப் சைக்கிள் போயிட்டே இருக்கும், பில்டிங், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட். ஸோ ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் நம்ம என்ன சொல்ல, ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரோட முக்கியமான வேலை என்னன்னா, நம்ம ஆட்டோமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஆட்டோமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நம்ம எஃபிஷியன்சி கிரியேட் பண்ண முடியும், அந்த டெலிவரி ஆஃப் த அப்ளிகேஷனோட எஃபிஷியன்சி. ஸோ இங்கேருந்து நம்ம போயிட்டு இந்த டிப்ளாய்மெண்ட் வரைக்கும் அதோட எஃபிஷியன்சி எப்படி கிரியேட் பண்ணுவோம், ஆட்டோமேஷன் இம்ப்ளிமெண்ட்
இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ மெயின் கோர் நம்ம இந்த எஸ்டிஎல்சி லைஃப் சைக்கிள்லேயே நம்மளோட பார்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங், டெஸ்டிங் அண்ட் டிப்ளாய்மெண்ட். ஸோ இந்த பில்டிங் என்ன மீன்ஸ் ஆஸ் அ டெவலப்பர் வந்து அவங்க பில்ட் பண்ண கோடை, அவங்க கிரியேட் பண்ண கோடை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம அதை என்னவா பில்ட் பண்ணோம், டாக்கர் இமேஜாவோ இல்லை டாக்கர் கண்டெய்னராவோ. ஸோ இதெல்லாம் கான்செப்ட் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதை நம்ம கண்டினியூஸ் இன்டிகிரேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு டைம் டெவலப்மெண்ட் பண்ணும்போதும் அந்த சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் இந்த எஸ்டிஎல்சியோட லைஃப் சைக்கிள். ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியரோட ரோல் என்னவா இருக்கும்? ஸோ ஆக்சுவலி டெவாப்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அதோட ரோல் என்ன, மேக்ஸிமம் என்னென்ன ரோல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன். ஸோ நீங்கள் டெவாப்ஸ் இன்ஜினியர் மட்டும் இல்லை, நீங்கள் டெவலப்மெண்ட் டீமில் இருக்கலாம், இல்லை டெஸ்டிங் டீமில் இருக்கலாம், இல்லை யூஐ இருக்கலாம். ஸோ ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாக்குமெண்டேஷன், ஸ்பெசிஃபிகேஷன், ஏன்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க அதை கான்ஃபிடன்ஸ் பேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் இன்னைக்கு ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, இதை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணாதான் சேம் ஒர்க்கை நீங்கள் நாளைக்கு இப்போ ஒரு இஷ்யூ வருது, ஸோ இதை ரிசால்வ் பண்ணிட்டீங்க, அதை எப்படி ரிசால்வ் பண்ணீங்க, என்ன இஷ்யூ, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அதை டாக்குமெண்ட் பண்ணாதான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்களுக்கு நாளை பின்ன அதே இஷ்யூ வரும்போது அதை ரிசால்வ் பண்ண முடியும். அடுத்தது கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஓகே, ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஸோ எல்லா அப்ளிகேஷனுமே ஒரு கிளவுடில் டிப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி, யாருமே ஃபிசிக்கல் சர்வர் யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம எல்லாருமே கிளவுட் மூவ் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ 3 டாப் கிளவுட் ப்ரொவைடர் இருக்காங்க. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா அமேசான் கொடுக்கறது AWS, அண்ட் கூகுளோட கிளவுட் வந்து GCP, அண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அஷ்யூர் சொல்லிட்டு. ஸோ ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியராக ஒரு ப்ரீ ரெக்வெஸ்டிஸ் நமக்கு இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு கிளவுட் நம்ம வந்து அதில் ஃபெமிலியராக இருந்தால், ஸோ அதை ஏன்னா நம்ம போய் ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது ஒரு கிளவுடில் தான். ஸோ இந்த 3த்துல ஏதாச்சும் ஒரு கிளவுட் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கும்போது உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான செட்டப், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம், அதை கிரியேட் பண்ணுற, இப்போ அஸ் அ டெவலப்பராக நம்மளுக்கு கோட் அடிக்கிறத விட இந்த கான்ஃபிகரேஷன் ரிலேட்டட் ஒர்க் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிரியேட் பண்ணி அப்புறம் தான் அதில் டெவலப்பர் ஆன் டாப் ஆஃப் இட் கோட் பண்ணுவாங்க. அண்ட் கம்மிங் டு CI/CD மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேஷன்ன்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ வெனவர் கோட் டெவலப்பர் ஒரு கோட் அடிக்கிறாங்கனாலும், ஸோ அதை நம்ம ஆட்டோமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து வெனவர் அவங்க கோட் சேஞ்சஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நியூ கோட் டிப்ளாய் ஆகிடும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங். ஸோ இட் இஸ் மானிட்டரிங் டூல்ஸ். இந்த பர்டிகுலர் செட்டப்ஸ்லாம் கரெக்டாக ரன் ஆகுதா, இல்லை ஏதாச்சும் இஷ்யூ வருதா அப்படின்றத அதில் நம்மளுக்கு மானிட்டர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஸோ நம்ம ஸ்லாக் யூஸ் பண்ணுவோம், மெயில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூனா அந்த மானிட்டரிங் டூல்ஸ் வந்து நமக்கு இது நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். அண்ட் அசிஸ்டன்ஸ் வித் DevOps culture. DevOps culture means இந்த பர்டிகுலர் செட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, கரண்ட் ஜாப் ஓப்பனிங் ஃபார் DevOps. ஸோ இந்த ஒரு டேட்டா நான் வந்து இருக்கிற ஒரு டாப் 10 ஜாப் போர்ட்டல்லேருந்து எடுத்த ஒரு அப்ராக்சிமேட் டேட்டா. ஸோ இப்போ கரண்ட் ஓப்பனிங் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் இன்க்ளூடிங் ஃப்ரம் சீனியர் DevOps இன்ஜினியர், மிட் சீனியர் DevOps இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஓப்பனிங் வந்து ஒரு 75K கிட்ட இருக்குது. நீங்கள் கூட போய் பார்க்கல, நீங்கள் அது முடிச்சுட்டு கூட ஒரு ஃப்ரெஷருக்கு எப்படி இருக்குது, இல்லை ஒரு மொத்தமாக DevOps எப்படி ஓப்பனிங் இருக்குன்றத ஒரு 10 to ஒரு 2 to 3 ஜாப் போர்ட்டலில் பாருங்கள், லிங்க்டின்ல பாருங்கள், இல்லை நாக்குரி. ஸோ இந்த மாதிரி பாருங்கள். ஸோ இட் இஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜாப் ஓப்பனிங். அண்ட் salary மீன்ஸ் ஆவரேஜ் salary ஸ்டார்டிங் salary பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 lakhs வந்து ஸ்டார்ட் ஆகுது as a ஃப்ரெஷராக. மினிமம் 4 to 5 lakhs as a ஃப்ரெஷர் தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஒரு மிட் சீனியர் இருப்பாங்க, மிட் அண்ட் சீனியர் லெவலில் போகும்போது அது வந்து ஒரு 11 to 14 LP, 14 to 20 LPன்றது சீனியர் ரேஞ்சில் போயிட்டே இருக்கும். And what are the skills for DevOps engineer? So
எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு DevOps இன்ஜினியராக நம்ம போகிறோம். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் என்னென்ன டூல்ஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் இருக்கும். பிளான் நம்ம அந்த ஒரு லைஃப் சைக்கிள் பார்த்துருப்போம். அந்த லைஃப் சைக்கிளோட ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் தான் அது. பிளான், கோட், பில்ட், டெஸ்ட், டிப்ளாய், ஆப்ரேட், மானிட்டர். இந்த மாதிரி ஒரு 8 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 8 ஸ்டெப்ஸில் எப்படி நம்ம இந்த 8 ஸ்டெப்ஸுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கில்ஸ் நம்ம கற்றுக்கணும். பிளானிங்க்கு எந்த ஸ்கில்ஸும் இல்லை. பிளானிங்க்கு நம்மளோட ஐடியா தான். நம்ம எப்படி இந்த பர்டிகுலர் ஆர்கிடெக்சரை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது. அடுத்தது கோடுக்கு முக்கியமாக கிட்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கிட்ன்ற டூல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா 2 விஷயம் முக்கியமாக. ஒன்று வந்து வெர்ஷனிங் அண்ட் இன்னொன்று வந்து ரிசோர்ஸ் ஷேரிங். இப்போது ஒரு டீமில் 10 பேர் டெவலப்பர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 10 டெவலப்பர் வந்து ஒரு 3 பேர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஒர்க் பண்ணலாம், ஒரு 3 பேர் பேக் அண்ட் டெவலப்பர் ஒர்க் பண்ணலாம், ஒரு 3 பேர் டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணலாம். இதில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் மட்டும் ஒர்க் பண்ணுற கோடை வச்சுட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷன் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கோங்களேன். நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம பார்க்குற ஒரு UI அவுட்புட் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டா அதில் நம்ம ஒரு யூஸரும் இல்லை, ஒரு யூசர்ஸும் இல்லை. இதுவே அதோட பேக்கெண்டில் நம்ம போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போயிட்டு ஒரு நியூ மூவி நம்ம போய் கொடுக்குறோம் சர்ச் பாக்ஸில், அது நம்மளுக்கு எடுத்துகிட்டு வருது. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் பேக்கெண்ட். ஸோ அதுக்கு ஒரு தனி டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அதில் போய் ஒரு மூவி கொடுக்குறோம், அந்த மூவி டிபியில் இருந்தால் தான் அதை கொண்டு வர முடியும், இல்லைன்னா அங்கேயும் இறங்கும். ஸோ அதுக்கும் டிபி டீமும் ஒர்க் பண்ணணும். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் அது ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக முடியும். ஸோ அப்போ என்ன வேணும்னா ரிசோர்ஸ் ஷேரிங். ஸோ அப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட கோட் சரி, பேக் அண்ட் டெவலப்பர், அந்த டிபி, அவங்க 3 பேரோட கோடுமே இன்டிகிரேட் பண்ணும். ஸோ அந்த ரிசோர்ஸ் ஷேரிங்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கிட் அண்ட் வெர்ஷனிங். இப்போது இன்னைக்கு ஒரு வெர்ஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூபர் எடுத்துக்கோங்களேன். யூபரில் ஃபஸ்ட்டு ஒரு யூபரில் எக்ஸாம்பிள் ஒரு கார் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கார் மட்டும்தான், கேப் மட்டும்தான் இருக்கு. கார் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க பைக் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கோட்ல வெறும் காருக்கான கோட் மட்டும்தான் இருக்கும். ஸோ செகண்ட் வெர்ஷன்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, பைக்குன்றது ஒரு நியூ மாடியூல் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணி கோடை புஷ் பண்ணிட்டு அதை டிப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க. இன் சம் சர்டன் சிச்சுவேஷன் இந்த பைக்குன்ற ஃபீச்சர் ஆட் பண்ணதுன்னு நமக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை, நம்ம வந்து பழையபடி இதுக்கே வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன்ல முடிவெடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கிற கோடெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு பதில் இதுக்கு முன்னாடி ஒரு காருக்குன்னு சொல்லிட்டு வெர்ஷன் வச்சிருந்தாங்கல்ல, ஸோ அந்த வெர்ஷனுக்கு ஸ்ட்ரைட்டா மாற்றி விட்டுருவாங்க. ஸோ இது பேர் தான் வெர்ஷனிங். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1000 வெர்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். 1000 வெர்ஷன் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு திரும்ப 4th வெர்ஷன் 5th வெர்ஷனுக்கோ போகணுன்னா இந்த கிட்ன்றது வெர்ஷனிங் டூல். ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஸ் அ DevOps நம்மளோட ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஸ்கில் இந்த கிட். அடுத்தது கோட் பில்ட். இப்போ நம்ம ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, நோட் ஜாவா ஸ்கிரிப்ட், அதுக்கு ஒரு நோட் ஜேஎஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பில்ட் பண்ணணும். இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா ஒரு 100 GB ஆஃப் கோட், அந்த 100 GB ஆஃப் அப்ளிகேஷனில் ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கலாம், 100 பேஜ் ஆஃப் லைன்ஸ் கோட் இருக்கலாம். இந்த கோடெல்லாம் நம்ம பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணி ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ஃபைல் கிடைக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த மேவன் ஒரு டூல் இருக்கு, கிரேடல் ஒரு டூல் இருக்கு. ஸோ செகண்ட் ஒரு DevOps தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஸ்கில் வந்து இந்த மேவன். ஸோ அடுத்தது டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்த கோட் டெஸ்டிங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணுன்றது இந்த செலினியம் வந்து நம்ம மேக்ஸிமம் அஸ் அ DevOps நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம டெவலப்மெண்ட் டீம்லேருந்து தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அடுத்தது இன்டிகிரேட். இந்த கோடை டெவலப் பண்ணுறாங்கல்ல, ஒவ்வொரு டைமும் அவங்க டெவலப் பண்ணுற கோடெல்லாம் இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு ஜென்கின்ஸ்னு ஒரு டூல் பண்ணும். அடுத்தது டிப்ளாய். ஸோ டிப்ளாய்ன்றப்போ தான் இந்த 3 மெயின் டூல் வரும், ஆன்சிப், டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸ். ஸோ இந்த டாக்கர்ன்ற அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னா, ஸோ ஒரு அப்ளிகேஷனை டாக்கரைஸ் இமேஜாக அண்ட் கண்டெய்னராக மாற்றும். ஸோ இந்த டிப்ளாய் அண்ட் ஆப்ரேட்கான டூல் தான் இந்த டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸ். அண்ட் ஃபைனலாக மானிட்டர். ஸோ மானிட்டர் இந்த எல்லா ப்ராசஸுமே நடக்கிறதுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்குதா, எல்லாமே எந்த இஷ்யூஸ் இல்லாமல் இருக்குதான்றது இந்த மானிட்டர் பண்ணுறது இந்த நாகியோஸ். ஸோ இந்த டூல் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு டைம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும், இது இங்கே இஷ்யூ இருக்குது, இல்லை இதனால இந்த பேஜ் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படி. ஸோ நம்ம அந்த என்ன பேஜில் ஸ்டாப் ஆகிடுச்சுன்றதை நம்ம பார்த்து நம்ம அதை ரிசால்வ் பண்ணுவோம்.
ஸோ இதுதான் மெயின் ஸ்கில்ஸ் அஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். இதை தாண்டி இன்னொரு அடிஷ்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ். ஏன் லினக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே லேப்டாப் யூஸ் பண்ணுவோம், விண்டோஸ் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம ரியல் டைம்ல அஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியரா 99% நம்ம யூஸ் பண்ண போது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் மாதிரியே இன்னொரு ஓஎஸ் அது. விண்டோஸ் மாதிரி நிறைய இருக்கு, லைக் மேக் ஓஎஸ் இருக்கு, விண்டோஸ் இருக்கு, லினக்ஸ் இருக்கு. ஸோ 99% ஆஃப் ஆர்கனைசேஷன்ல ஐடி ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா கிளவுட் மிஷின் வாங்குவாங்க. கிளவுட் மிஷின்ல தான் நம்ம எல்லா ஆப்ரேஷனும் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கிளவுட் மிஷின்ல மேக்ஸிமம் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லினக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் நம்ம வந்து அதோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ லினக்ஸ் அண்ட் ஷெல் ஸ்கிரிப்டிங். வாட் இஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங்? ஸோ லினக்ஸ்ன்றது ஒரு ஓஎஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபிசிக்கல் மிஷின் இருக்கு. ஃபிசிக்கல் மிஷின்ல உங்களை ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க ஒரு ரைட் கிளிக் அடிச்சு ஒரு நியூ ஃபோல்டர் கொடுத்து நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடலாம். இதுவே ஒரு வர்ச்சுவல் மிஷின்ல. ஸோ வர்ச்சுவல் மிஷின்ல உங்களுக்கு என்னென்ன ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வர்ச்சுவல் மிஷின்ல தான் ஒர்க் பண்ண போறோம். ஸோ வர்ச்சுவல் மிஷின்ஸ்ல நமக்கு போய் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுது? இப்போ நமக்கு ஒரு லேப்டாப் இருக்கு, ஸோ அதனால நம்ம யூஐ பார்க்க முடியும், ஒரு ரைட் கிளிக் அடிச்சு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றோம். ஆனால் கிளவுட் மிஷினை நம்ம ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ண முடியாது. ஒரு கமாண்ட் லைன் டூல் மூலமா தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். அந்த லினக்ஸ் மிஷின் கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். அதான் ஷெல் ஸ்கிரிப்டிங். ஷெல் ஸ்கிரிப்டிங் இஸ் நத்திங் பட் இப்போ நீங்க MKDIR சொல்லிட்டு ஒரு 50 கமெண்ட் இருக்கு. இந்த 50 கமெண்ட் படிச்சாலே நீங்க ஷெல்ல கொஞ்சம் ஜீனியஸ் ஆயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிக்வெஸ்ட் இருந்த லினக்ஸ், ஷெல், கிட் அண்ட் டாக்கர், குபர்னெட்டிஸ் அண்ட் ஜென்கின். ஸோ இந்த 5 டூலுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இதை ரியல் டைமாக நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு DevOps எல்லா ஸ்கில்ஸுமே நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஒரு DevOps ஸ்கில்ஸ் பிரேக் டவுன். ஸோ அடுத்தது DevOps எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதோட லைஃப் சைக்கிள் அண்ட் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும். ஓகே, ஸோ ஆஸ் அ DevOps இன்ஜினியராக என்ன பண்ணுவோம்? நம்ம போய் ஒரு ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷன். நம்ம வந்து டெவலப்மெண்ட் டீம் கூட என்ன பண்ணுறாங்களோ அந்த எஃபர்ட்டை அவங்க வந்து நம்ம ஆட்டோமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை அவங்களோட மேனுவல் எஃபெக்டை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் கொலாபரேஷனுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸ்லாக் இருக்குது அண்ட் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது அதோட கொலாபரேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த அப்ளிகேஷன் டெலிவரியை நம்ம ஸ்மூத்தாக இருக்கும் என்ஷூர் பண்ண முடியும். அடுத்து கண்டினியூஸ் இன்டிகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். கண்டினியூஸ் இன்டிகிரேஷன் இஸ் நத்திங் பட், ஸோ ஒரு நியூ கோட் சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அந்த கோடை வந்து ஒவ்வொரு டைம் இன்டிகிரேட் பண்ணிகிட்டே இருக்காது. டிப்ளாய்மெண்ட்றது பண்ண கோடிங் சேஞ்சஸ்லாம் கரெக்டான டிப்ளாய்மெண்ட் சர்வருக்கு, கரெக்டான டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டோ இல்லை ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கோ டிப்ளாய் பண்ணுறது. ஸோ இது நம்ம ஆஸ் அ DevOps இன்ஜினியர் ஒரு 70% ஆஃப் ஒர்க் வந்து நம்ம இனிஷியலாக நம்ம செட்டப் மட்டும்தான் இருக்கும், இனிஷியல் செட்டப். மீதி 30% ஃபுல்லாகவே நம்ம வந்து அதை மானிட்டர் பண்ணி எப்படி ரிசால்வ் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நியூவாக ஒரு ப்ராஜெக்டில் போகிறீங்க, ஸ்டார்டிங் ஒரு 1 மந்த் ஒரு 70% ஆஃப் ஒர்க் உங்களுக்கு முடிச்சிடும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செட்டப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிற ஒர்க்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் கூட இருக்கலாம், 2 இயர் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த செட்டப் பண்ணுறீங்க, அது ஆட்டோமேஷன் செட்டப்பாக இருக்கட்டும், இல்லை டெஸ்டிங் செட்டப்பாக இருக்கட்டும், இல்லை மானிட்டரிங் செட்டப்பாக இருக்கட்டும், இந்த செட்டப் மட்டும்தான் இட் வில் டேக் அ டைம் அண்ட் இட் வில் டேக் அ இஷ்யூ ஃபார் யூ. அண்ட் ஆஃப்டர் நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா டெவலப்மெண்ட் டீம் எப்பயாச்சும் ஒரு இதில் எனக்கு இந்த இதில் இந்த பைப்லைன் ஒர்க் ஆகலை, இல்லை இந்த மானிட்டரிங் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் அப்போ மட்டும்தான் நீங்கள் இன்வால்வ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் சால்விங்கில் ரொம்ப பிடிக்குமோ, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கோ, ஸோ அவங்களாம் இந்த DevOps இன்ஜினியர் ரோலில் ரொம்ப ஆப்டாக இருக்கும். And infrastructure and monitoring and logging. So as I told already, so ஒரு அப்ளிகேஷனில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா இப்போ நீங்களாம் மேனுவலாக மானிட்டர் பண்ணாமல் இப்போ நீங்களே எப்போவுமே போய் உட்காந்துட்டு நீங்கள் அந்த சப்போர்ட் ஜாப்லலாம் பார்த்துருப்பீங்க, ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா ஒரு மானிட்டரிங் இருக்கும். ஸோ இங்கே எப்படின்னா அதை மேனுவலாக மானிட்டர் பண்ணுவோம், ஆட்டோமேஷனாக அதை விட்டுட்டு அதை ரியல் டைம் மானிட்டரிங் நம்ம பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது அதை ரிசால்வ் மட்டும் பண்ணக்கூடாது,
ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த இஷ்யூ வராத அளவுக்கு நம்ம எப்படி அந்த ஆர்கிடெக்சரை டிஃபைன் பண்ணலான்றதே மாற்றணும் நம்ம. ஸோ நாட் திஸ் இஸ் அ டாப் 6 கம்பெனிஸ். பட் மேக்ஸிமம் நீங்கள் எந்த கம்பெனிஸ் போனாலுமே, நீங்கள் எந்த ஐடி கம்பெனிஸ் போங்க, எந்த ஸ்டார்ட் அப் போங்க, எந்த ப்ராடக்ட் பேஸ் போங்க, எந்த சர்வீஸ் பேஸ் போங்க, உங்களுக்கு இந்த DevOps ரோல் இல்லாமல் இருக்காது. ஏன்னா அது DevOps ரோல் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் டாப் 6 companies where currently having an opening for a DevOps engineer. Should I learn DevOps? So okay. ஸோ ஓகே, ஏன் டெவாப்ஸ் நீங்கள் படிக்கணும்? இப்போது நிறைய பேருக்கு வந்து கோடிங்கில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த கோடிங்கில் உங்களுக்கு நாலேஜ்னா டெஸ்டிங் போங்கன்னுவாங்க. ஆனால் டெஸ்டிங் நீங்கள் போகணுன்னாலுமே நிறைய டெஸ்ட் கேஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெவாப்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கோடிங் நாலேஜ் அவ்வளோவா இருக்காது, எனக்கு வந்து கோடிங் இல்லாமல் இருக்க ஒரு ஐடி ஜாப் வேணும். ஸோ இட் இஸ் அ பியூரஸ்ட் இன் ஐடி ஜாப்ஸ் விச் இஸ் டெவலப்பருக்கு மோர் தென் ஈக்குவல். ஸோ டெவலப்பர் வந்து கோட் டெவலப்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஆனால் மொத்த ஆர்கிடெக்சருமே மேனேஜ் பண்ணி ஒரு மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா டெவாப்ஸ் இன்ஜினியர். பட் இங்கே நம்மளுக்கு கோடிங் தேவையில்லைன்னா 90% கோடிங் நமக்கு தேவையில்லை, மீதி இருக்கிற 10% கோடிங் தேவை. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ டெவலப்பர் வந்து ஒரு சர்டன் சுச்சுவேஷன் அவங்க லாஜிக்கலாக கோட் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஷெல் ஸ்கிரிப்டிங் சொல்லுவாங்க. அந்த ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் இன்னொரு பர்டிகுலர் ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைல் காப்பி பண்ணி போடுறது, ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கோட் தான். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எனக்கு கோடிங் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி மினிமல் கோடிங் தான் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டெவாப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப் யூ ஆல்ரெடி யூ பீப்புள் இன்ட்ரெஸ்டட் இன் டெவாப்ஸ், அதனால நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு ஸோ உங்களுக்கு இன்னும் கோடிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக போனால் நீங்கள் டெவாப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே கிரெடோவில் இப்போது இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு மாக் இன்டர்வியூஸ்லேருந்து உங்களுக்கு இந்த நான் சொன்ன எல்லா ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு இப்போது ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன். ஏன்னா ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மைல்ஸ்டோன்ஸ் நவடேஸ். ஏன்னா ரெஸ்யூமை வச்சு தான், ஏன்னா ஏடிஎஸ்ன்ற ஒரு டூல் எல்லா கம்பெனியோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெஸ்யூம் தான் முக்கியம். நீங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ கால் வருமா வராதா, ஏன்னா முக்கியமான இன்டர்வியூ யாருனாலும் அட்டன் பண்ணலாம், இன்டர்வியூ எப்படினாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். ஆனால் இன்டர்வியூ நமக்கு வரணும், அதுக்கு ரெஸ்யூமை கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ இங்கே ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனும் கரெக்டாக கொடுக்குறாங்க. அண்ட் ரெஸ்யூம் எப்படி இருக்கணும்னா, உங்கள் ஏடிஎஸ், நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போய் அந்த ஏடிஎஸ் டூலில் உங்களோட ரெஸ்யூம் பாஸ் ஆகணும். பாஸ் ஆனால் மட்டும்தான் ஓகே நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு இந்த கேண்டிடேட் கரெக்டாக இருக்காங்களான்றத தெரிஞ்சு எடுத்துப்பாங்க. அடுத்து கேரண்டட் இன்டர்வியூ அண்ட் ஜாப் சப்போர்ட். So hope you already know about that. So you can also ask the Credo teams. Yeah, I'm good from my side. If you have any questions, you can use this time. சார் நீங்க இதுல சொன்ன மாதிரி குபர்னெட்டிஸ், ஆன்சிபிள் எல்லாமே கவர் பண்ணுவீங்களா இந்த கோர்ஸ்ல? ஆமா, குபர்னெட்டிஸ், ஆன்சிபிள் எல்லாமே கவர் பண்ணுவோம். டெராஃபார்ம் இருக்கா சார் இதுல? டெராஃபார்மும் இருக்கு. ஓகே, டெராஃபார்ம் இருக்கா? இப்ப டெராஃபார்ம் மட்டும் தனியா, நான் ஆல்ரெடி வந்து டெவாப்ஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா டெராஃபார்ம் எனக்கு தெரியாது, ஆன்சிபிளும் ஒர்க் பண்ணல. இப்ப இது ரெண்டு மட்டும் தனியா கோர்சஸ் அந்த மாதிரி இருக்கா, ஆனா இதோட செட்டா தான் வருமா இந்த மாதிரி? இல்ல தனி கோர்சஸும் இருக்கு. ஓகே, டெராஃபார்ம் தனியா, ஆன்சிபிள் தனியாவும் படிச்சுக்கலாமா? இல்ல அப்படி இல்லாம இப்போ உங்களுக்கு அந்த செட் ஆஃப் மாடியூல் இப்போ டெராஃபார்ம், ஆன்சிபிள் அண்ட் குபர்னெட்டிஸ் இதெல்லாம் வேணும்னா, இது வந்து டெராஃபார்ம் அண்ட் ஆன்சிபிள் வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான டூல். ஸோ அது மாதிரி வந்து நீங்க அதையும் என்கொயர் பண்ணலாம்.
ஓகே. இப்ப நீங்க இந்த அத கோர்ஸோட சேர்த்து அந்த டைம் வரும்போது எங்களை ஜாயின் பண்ணி விடுவாங்களா? இல்ல இல்ல உங்களுக்கு தனியாவே டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ல நடக்கும். ஓ ஓகே. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நீங்க இந்த இதுல உள்ள எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பேசிக்கா அந்த மாதிரி தான் சொல்லி தருவீங்களா? இல்ல, ஏன்னா வந்து இதெல்லாம் ஜென்கின்ஸ், கிட் இது எல்லாமே நான் யூஸ் பண்றேன். இப்ப ஓகே. வந்து இப்போ அன்சிபிள் டெராஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணல. இப்ப இந்த கோர்ஸே நான் எடுத்தேன் அப்படின்னா, இப்ப இதுல வந்து ரொம்ப பேசிக்கா தான் சொல்லி தருவீங்களா? நான் தனியா இல்ல டெராஃபார்ம் அன்சிபிள் எடுத்துக்கலாமா? இல்ல இதுல எப்படி பேசிக்கானா டோட்டல் ஹார்ஸ் 40+ ஹார்ஸ் போகுது. ஸோ ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டாக்கர் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? டாக்கர் ஆமா. குபர்னெட்டிஸ். ஆ. ஸோ அந்த டாக்கர் கிபர்னெட்டிஸ்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கிராச் டாக்கர், அந்த டாக்கர் இன்ஸ்டாலேஷன், டாக்கர் செட்டப் அண்ட் இதை வந்து லோக்கல்ல மட்டும் பண்ணாம ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாதான் உங்களுக்கு ரியல் டைம்ல, ஏன்னா நீங்க அப்படிதான் யூஸ் பண்ணுவீங்க கிளவுட் மிஷின்லயோ ம், ம், இல்லை ம், ஆன் ம், ப்ரெமிசஸ் சர்வர்லயோ யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதோட ம், ம். இனிஷியல், அதோட ஓவர்வியூ அண்ட் லோக்கல் செட்டப் அண்ட் ஃப்ரம் ஸ்கிராச் அதோட டிப்ளாய்மெண்ட், அது சர்வீஸ், டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ், ஸோ எது இன்கிரஸ், லோட் பேலன்சர், ஸோ மொத்த டாப்பிக்காக தான் போகும், பேசிக்ஸ் மட்டும் இருக்காது. ஓகே. இப்ப வந்து நீங்க வந்து விஎம் எல்லாமே வந்து அந்த ஈசி ஈசி டூ வச்சு கிரியேட் பண்ணி அந்த இதுல தான் பண்றீங்களா? ஆமா, ரைட். அஜூர்ல வந்து விஎம் ரைட். கிரியேட் லோக்கல்ல பண்ணுவீங்க? பண்ண மாட்டோம். லோக்கல்ல பண்ணாம, ஏன்னா லோக்கல்ல பண்ணா உங்களுக்கு யூஸ் இல்ல. நீங்க ரியல் அது டைம்ல அது ஓகே, புரிஞ்சுது. நீங்க வந்து அமேசான் யூஸ் பண்ணுவீங்களா? அஜூர் கிளவுட் மூலமா விஎம் கிரியேட் பண்ணி இதெல்லாம் பண்ணுவீங்களா? எது யூஸ் ஸோ பண்ணுவீங்க? ஸோ அதான் இப்போ ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ்ன்னு போனா நான் EC2 இன்ஸ்டான்ஸ் யூஸ் பண்ணுவேன். இல்ல இப்போ அஜூர்னா அஜூரோடது, இல்லைன்னா கிளவுட் ஜிசிபி போனா கிளவுட் மிஷினோடது. இல்ல சார், இப்ப நீங்க இதுல ப்ரொவைட் பண்றதுல அஜூர் யூஸ் பண்றீங்களா, ஏடபிள்யூஎஸ்? ஏடபிள்யூஎஸ். ஓகே. இன்கேஸ் அஜூருக்கு இந்த உங்களுக்கு வேற மாதிரி ஏதாச்சும் இல்லையா? வேணும்னா நீங்க அதுக்கு, இப்போ நீங்க டெராஃபார்ம் மட்டும் போகணும்னா, இப்போ டெராஃபார்ம் ஆன்சிபிள் எடுக்கிறீங்கன்னா நீங்க அது கூட சேர்ந்து உங்களுக்கு அஜூர் ஆர் ஏடபிள்யூஎஸ் வேணா நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே. ஆனா வந்து இப்ப ஏடபிள்யூஎஸ்னா அந்த EC2 இன்ஸ்டன்ஸ், ஸ்டோரேஜ் இந்த மாதிரி சின்ன காம்பனன்ட் அந்த இத மட்டும் யூஸ் பண்ணி நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெவாப்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. ஏடபிள்யூஎஸ் வந்து இதுல வராது ஃபுல்லா கம்ப்ளீட்டா எல்லா இதுவுமே. ஆக்சுவலி டெவாப்ஸ்னு இருக்கு. டெவாப்ஸ்ன்னு எடுக்கும்போது அதுல எந்த யூஸும் இல்லை. ஸோ ஆ, எய்தர் ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் ஆர் அஜூர் டெவாப்ஸ். ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ்ன்றப்போ, ஸோ நம்ம கிட்ட ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. 50+ சர்வீசஸ், மெனி சர்வீசஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் எதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் EC2 இன்ஜின், VPC, IAM, S3 பக்கெட், DynaDB, CloudWatch and Cost Explorer and Lambda functions, cloud trial. Yeah, these are the things. So main அதோட எதெல்லாம் மெயினா யூஸ் பண்றாங்க, ஸோ அதை கவர் பண்ணிடுவோம். இப்போ ஓகே. நீங்க இப்ப AWSல இருக்கீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் எந்தெந்த டூல்ஸ் நீங்க உங்க ஆஃபீஸ்ல யூஸ் பண்றீங்க? நான் ஏடபிள்யூஎஸ் இல்ல, அஜூர் தான் யூஸ் பண்றாங்க. அஷூர்ல RM யூஸ் பண்ணுவீங்க, VNet யூஸ் பண்ணுவீங்க, அஜூர் ரெஜிஸ்ட்ரி யூஸ் பண்ணுவோம். ஆனா அஷூர் இப்ப டெவாப்ஸ். அஜூர் பிளஸ் டெவாப்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்களா கிரெடோல? இப்ப நீங்க பண்றது ஏடபிள்யூஎஸ் வித் டெவாப்ஸ் அஷூர்லயும் இருக்கு. இருக்கா? ஓகே ஓகே இருக்கு. ஓகே. ஆனா இதே தான் ஆன்சிபிள், டெராஃபார்ம் எல்லாமே அதுலயும் வந்துரும், வித் ஆமா அஜூரோட ரைட். வந்துரும். ஆமா ரைட். ஓகே ஓகே. எவ்வளவு சார் ஃபீஸ்? ஃபீஸ் வந்து மேம் நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? ஸோ ஐ திங்க் மேம், ஃபீஸ் ரிலேட்டட் கொரீஸ் எல்லாத்துக்குமே நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன், அதுக்கு காண்டாக்ட் பண்றீங்களா? ஓகே 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 மேம், தேங்க்யூ மேம். மெர்லின் இருக்கு அந்த நம்பர் தானே மேம்? ஆமா. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே. ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டு கிளாஸஸ்மே அவைலபிளா சார்? ஆமா. ஓகே. I have a question. Yes. Yeah, no, I'm quite new to the DevOps side. So pretty much I'm working in Azure Databricks or a dev engineer. Okay. Okay. When you say the DevOps is
I mean, what is the difference? Is the core DevOps and Azure DevOps both are completely different, or just I want to know like how it is related to the Azure DevOps? Yeah, right. So uh, as a DevOps, we having the tools like so already I showed you the tools before. So Yes. see, here are all the tools are belongs to DevOps. So these are all the DevOps tools. But in many organizations, we are using some organization on-premises server. On-premises servers mean physical server. On some other companies are using the clouds like AWS. For example, 40 percentage of the organization using the on-premises server, and 20 percentage like may use AWS, or 20 percent may use Azure, or 20% may use GCP. So it's depend upon what your company using or what your wishes is. So if you want to go with all the same thing, that's if you so see this skill is for DevOps engineer. Even if you go for AWS DevOps engineer, the same all tools will be covered. But in top of it, additionally, cloud tool called AWS will be covered on top of it. If you go with Azure, the all tool will be covered. In top of it, Azure cloud will be covered. And there are a lot of topic in both AWS and DevOps. It is a cloud provider. Okay, when you say Azure DevOps, still Azure DevOps, are we using Git, or Azure DevOps itself provides some repository? Yeah. So most of the organization will use in coming to an Azure DevOps. If in organizations mean they will use Git, some of they will also use a Azure Git uh, code pipeline. Okay, so defaultly the Azure board will also give a replacement of the code. And for example, defaultly Azure will also provide a replacement of Jenkins. So like that, AWS also will provide a replacement of Jenkins, or for Kubernetes, for Docker. They will also provide a alternate for that. So if you are going with a Azure DevOps engineer, the all tool will be covered. Most of them will be also included which DevOps tool, which is providing by Azure or Microsoft. Okay. Okay, so where I confuse, so when I go for the Azure DevOps, still do we need a Git, or Azure DevOps itself we can store all our code, code repository, everything we can store in No, we DevOps? don't know. We don't need Git. Yes, we can It's store depend everything. upon the company. Yeah, it depends upon the company. So Azure DevOps itself we can store all the Yeah, repository. yeah, So that, from there, we create the CI/CD pipeline and we are migrate the code, right? So this yeah, is right. what Azure DevOps will provide facilitate to write CI/CD, right? CI/CD pipeline Yeah, to right. migrate. Okay, Yeah, okay. right. Because that time Git is not needed. Okay, so Yeah. the training we're going to cover. So I think the same question. So one, the other person right before me asked the same question. So the training looks like the predominantly you guys are going to cover with the DevOps with the AWS, or DevOps with Azure. So that's what I Both wanted we to are double. providing. Both we are providing. Which means like AWS DevOps engineer. okay, since I don't know about I never worked on the AWS in the past, only completely in Azure. So that case, you guys are teaching for Yeah, AWS you can. as well. Yeah, you can go with the Azure DevOps engineer. Okay, so no need to learn the AWS side. Only DevOps No, is yeah, sufficient. right. Yeah, that's sufficient. Okay. Okay, when I go with Azure DevOps, again the Git will be covered, and again we need a Maven, again we need Docker, everything we need it when I go with Azure DevOps. Yeah, When I go, actually, Git is everyone need to the basic thing. So even if you go with the Azure, you will cover a Git, and you will cover a Azure DevOps code repository. code repository. Okay, Maven is Version still, control for Azure. yes, Maven and all other things still we needed Yeah, for still we any. need it. Yeah. Okay. Okay. There's something called YAML I heard in my Yeah. project team. Where okay, when Yeah. that will Okay. come, YAML come. What is that? Yeah, I didn't create any YAML coding and all. YAML will come in multiple places. Coming to the continuous integration, right?
continuous Right. integration, we will use GitLab. For that, we need to create a YAML file. YAML is like an extension of a file. It's Okay. like it will having a different syntax, it will have a different intent, so it is a file extension. For example, if I want to do a continuous integration, just want to create on a GitLab .yaml file with extension of .yaml. So if I give all the configuration, all the steps in that file, means our continuous integration will be created. It's like a file extension only. YAML So file do extension. you need to create the file in DevOps or Git? Where I need to create the YAML file? We need to YAML. create our version control system, Git, either in Git or either version control, default version control of Azure DevOps, Okay. any place. Okay. Okay. So We YAML need will be to push. YAML will be available for all the version control tool like GitHub or DevOps or everywhere, right? So we can use Yeah, that. it's like a text document, right? So we Right. used to create a text document. We used to create a, if you worked on Java, if you worked on Node.js, you will create a .js file, .java file, right? It's like a file. It's like a text file, Okay. but So it that's is an extension of .yaml. okay. Okay, So you can on you top, can yeah. you can store it Right. in Java. You can store it in version control. We need to store in a particular project. Right. Right. So once we create the YAML file, on top of that, we need to create CI/CD pipeline, or before that we need to create. So once YAML, the CI/CD So pipeline. So coming to CI/CD using GitLab, when we created a GitLab YAML file, itself enough for creating a CI/CD. So the main code to create a CI/CD is a YAML file. So for Okay. example, we'll create a YAML file. In that YAML file, we will declare two steps. The step one will be the uh, code build, and step two will be the code deployment. If we Right. completed the save the code, means automatically it will GitLab will execute those things. So automatically our CI/CD will be created by just creating a YAML file. If you want to me show to any real time example, let me show that, please. Yeah, if we can. Yes. Yeah. You can able to see my screen, right? Right. Right. See, this is my version control system. This is my CI/CD demo is my considered as my project. So this is my project. I pushed it to any new repository, and I just created this file. Okay, and I created and just gave one step. So two stages. The stages is called build, and I'm giving some script. So this is the format of the GitLab YAML file. You asked, right? So YAML is nothing but YAML. Okay, so once we created this step, so once we saved in this particular thing, so automatically will our pipeline will be created like this. So this pipeline will show whether my build is passed or not. So that this is it's a console output. It will contain just the what I given on that particular YAML file. It will execute the YAML file. So I'm going to give, so for example, I'm going to give some steps in this. So, okay, for continuous integration, to make continuous integration of my application code. Okay, this will be a main core of a CI/CD. So this will create a like my pipeline. This is called CI/CD. So GitLab YAML for can be used for this thing, and coming to Ansible. So Ansible also we will use the YAML files, and yeah, these are some place where we can use the YAML files. Actually, when you see the screen, I have seen same thing in the Azure DevOps screen as well. The screen, I mean, Yeah,
exactly same in DevOps as well, right? It's exactly same. So this is different company. So actually Git is an open source tool. So what GitLab did, so using this open source code tool, they have created an UI on top of it. So it is GitLab. Same format will be in Azure, or even if you go with GCP, even if you go with any other CI/CD tools or any code tools, we will see the same types only, because Right. every tool is a version control tool. Right. Okay, got it. Got it right? Yeah, got it. Yeah, thank you. So no, I'm not a code DevOps engineer. So it's the first time I'm just hearing. So there is So different once, team. yeah, you can go ahead. No, I just want to know. So just curiosity, I'm checking. Like so who's that from Credo side? Who's that coordinator of this training? So I didn't have any join any the group for this one. So kindly add me in the group as well. Thank you. Okay, sure. So once you get into the training sessions, once it started, you will get a more detailed understanding about it. So any other questions? Any other people? Even you can put in chat box. ஹலோ Yes. ப்ரோ நான் டெஸ்டிங்கில் இருக்கேன் இப்போ. Okay. டெஸ்டிங்கை விட டிவாப்ஸுக்கு வேக்கன்சிலாம் எப்படி நிறையா இருக்கா? நிறையா இருக்கா? Completely 100% டெஸ்டிங்கை விட வேகன்சிங்க அதிகமாக இருக்கு. பட் ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே அந்த இப்போ நீங்கள் டெஸ்டிங்ஸ்லேருந்து மூவ் ஆகுறீங்கன்னா, ஸோ DevOps இன்ஜினியருக்கான டூல்ஸ் என்னென்ன டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருக்கணுன்றத நீங்கள் கற்றுக்கிட்டு, ஸோ ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ணும்போதும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டாலே நீங்கள் இங்கே இருந்துட்டு கற்றுக்கலாம். ஸோ ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்குது DevOpsல கம்பேரிங் டு டெஸ்டிங். ஓகே. So any other questions? டெவாப்ஸில் வந்து கண்டிப்பாக டெஸ்டிங் பண்ணுவாங்களா, இல்லை சும்மா பேருக்குன்னு டெஸ்டிங் போட்டிருக்காங்களா அதில்? இல்லை, டெஸ்டிங் பண்ணுவாங்க. சோனார் கியூப்னு சொல்லிட்டு ஒரு குவாலிட்டி அனலைசிஸ் கோட் இருக்கு, பிளாக் டக் டெஸ்டிங். ஸோ நீங்கள் டெஸ்டிங்கில் இருக்கீங்க, ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோனார் கியூப், பிளாக் கேள்விப்பட்டிருக்கேன். டக் டெஸ்டிங். ஸோ ஆஸ் அ டெஸ்டிங், ஆஸ் அ டெஸ்டராக நீங்கள் இதுக்கெல்லாம் அந்த டெஸ்ட் கேஸ் எழுதுவீங்களே. ஆமாம். ஸோ டெவாப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சிஐசிடியில் இந்த சோனார் கியூபை இன்டிகிரேட் பண்ணுவாங்க, இல்லை அந்த பிளாக் டக் டெஸ்டிங்கை இன்டிகிரேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எழுதுகிற டெஸ்ட் கேஸை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த ஆட்டோமேஷன் டூலில் இன்டிகிரேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எழுதுகிற டெஸ்ட் கேஸ் கரெக்டாக இருந்ததுன்னா எங்கள் சோனார் கியூப்ல பாஸ் ஆகும். பாஸ் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். அப்படி இல்லைன்னா ஒன்று மேபி 2 இடத்துல இஷ்யூ இருக்கலாம். ஒன்று உங்களோட டெஸ்ட் கேஸில் இஷ்யூ இருக்கலாம், இல்லை ஏதாவது பைப் லைனில் இஷ்யூ இருக்கலாம். டெஸ்ட் கேஸில் இஷ்யூ வந்தால் உங்களை பார்க்க சொல்லுவோம், அதாவது டெஸ்டிங் டீமை. அப்படி இல்லைன்னா பைப்லைன் ஃபிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணும். அதில் செலினியம் போட்டிருக்கீங்களா, அதில் அது என்ன? இப்போ செலினியம்னு ஒரு டெஸ்ட் கேஸ், செலினியம்ல டெக்ஸ்ட் கேஸ் எழுதுவீங்களா? ஸோ செலினியம்ல இருக்கு, பிளாக் டக் இருக்கு, சோனா கியூப் இருக்கு.
ஸோ இது எல்லாத்துலேயுமே டெஸ்ட் கேஸ் எழுதி நம்ம இன்டிகிரேட் பண்ணுறது தான் சிஐசிடி. ஆனால் டெவாப்ஸ் டைரக்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க செலினியம். டைரக்டா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியர் செலினியம்ல டெஸ்ட் கேஸ் எழுத மாட்டாங்க. ஓகே. So if no question, we can wind up the session. Is any other queries, guys? Okay, thank you for this interactive session. Thank you for sharing your knowledge, Mr. Muthu. Thank you everyone for joining the session today. Please provide your valuable feedback to get the participation certificate. We shared our link with the contact details. If you have any queries related to your career improvement or any other details you want from us, please contact us. We have planning to do series of webinar in the upcoming days, so support us. So stay connected and stay tuned for the next webinar, guys. Thank you. Thank you, Muthu. Thank you. Thank you.